மாமனிதன் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக புறையோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்ப்பதற்கு ஒரு ஆயுதம் தயாரித்தான். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஆயுதம். எவ்வளவு பெரிய மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் அவரை நான் புரட்சியாளர் என்ற அடைமொழியோடு எழுதின மதுரையில். அவரை பாபா சாஹிப் என்று அன்போடு எல்லோரும் அழைத்துக் கொண்டிருந்த போது, பாபா சாஹிப்னா ஒன்னும் இல்லை, தந்தைன்னு அர்த்தம். அது இந்தி மொழி. எங்க தந்தை பெரியார்னு சொல்றோம் இல்லையா, வட இந்தியாவில் பாபா சாஹிப் அப்படின்னு சொல்றாங்க. தந்தைங்கிறது தான் பாபா சாஹிப்னு சொல்றாங்க. அவர் அப்பான்னு சொல்றதை விட அவருடைய உண்மையான அரசியல் அடையாளத்தை சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சு நானே பிரஷ் பிடிச்சி மதுரை சுவர்ல புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு எழுதினேன். நான் சுவரெழுத்து எழுதுறதா எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. ஓவியம் தீட்டுறதுல ஆர்வம் உண்டு. நான் அம்பேத்கர் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன், பெரியார் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். நான் தங்கியிருந்த எம்சிராஜா விடுதியில சுவர் எழுத்து எழுதுறத எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. பசங்களை அழைச்சிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு மதுரையில போய், அப்ப நான் அரசு ஊழியர், எனக்கு மாதம் கை நிறைய சம்பளம் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு சும்மா நான் படுத்திருக்கலாம், பகல்ல சினிமாவுக்கு போய் பார்க்கலாம், எல்லாரும் மாதிரி ஜாலியா இளமைய கழிச்சிருக்கலாம், சினிமா பார்த்துக்கலாம். யாரு கேட்க போறா? நான் மதுரையில் யாரு கண்ட்ரோல் பண்ண போறா? கை நிறைய சம்பளம், நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், சினிமாவுக்கு போகலாம், எங்கேயாவது டூருக்கு போகலாம், அழகர்மலை கோயிலுக்கு போகலாம், வேற எங்கேயாவது டூருக்கு போகலாம். என் கூட இருக்கவங்களாம் இங்க இருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கெல்லாம் போவாங்க. பாண்டிச்சேரி எதுக்கு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் போனது கிடையாது. அப்போ நான் இயக்கம் கண்டு தம்பிகளை அழைச்சிக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு வீதி வீதியா போய் சுவர் எழுத்துலாம் அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சுட்டு அம்பேத்கர் வாழ்க, மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு எழுது. அதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் பாமக மாநாட்டில் திருமாவளவனை கூப்பிடணும் போய் அங்க ரெக்கமெண்ட் பண்ணி, தமிழர் வாழ்வுரிமை மாநாடு பெரியார் திடல் நடக்கும்போது என் பேரை கூப்பிட்டாங்க. ஒருத்தர் போய் சொல்லியிருக்கிறாரு, தென் மாவட்டத்தில் சிறுத்தைகள் இயக்கம் ஒரு இயக்கம் உருவாயிருது, ஒரு பையன் ரொம்ப துடிப்பா இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு பேச வைக்கலாம். அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? பேராசிரியர் கல்விமணி, திண்டிவனத்தில் இருக்கிறார், கல்யாணி. அவர் சும்மா மதுரைக்கு வந்திருக்கிறாரு, எழுதி போட்டிருக்கிற விளம்பரத்தை பார்த்துருக்காரு. என்ன அவர் பார்க்கல, நான் அவரை பார்க்கல. அவர் போய் தாங்க சொல்லியிருக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் கிட்ட, அந்த பையனை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கலாம். என்னை கூப்பிட்டாங்க, சரின்னு போனேன். போயிட்டு அதில் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசினேன். அது வேற கதை, அதுக்குள்ள போக வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த மாமனிதர் என்ன புரட்சி செய்தார் என்று கேட்பாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விவாதமே புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தி தான் நடக்கிறது. அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒருபுறம், அம்பேத்கரை எதிர்க்கிறவர்கள் ஒருபுறம். இந்தியாவில் அப்படிதான் இன்னைக்கு அரசியல் களம். எல்லா விவாதங்களும் அப்படிதான் போகுது. அவர்தான் இன்றைக்கு அரசியலின் மையமாக இருக்கிறார். இந்த தேசத்தின் தந்தை என்று காந்தியடிகள் பேசப்பட்டாலும் காந்தி இன்றைக்கு அரசியலின் மைய பொருள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறார், கருப்பொருளாக இருக்கிறார். காந்தியை ஆதரித்தவர்கள் ஒருபுறம், காந்தியை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம். இன்னைக்கு அரசியல் பிரியல. புரட்சியாளர் அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒருபுறம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் இன்னொரு புறம். நேரடியாக எதிர்ப்பவர்கள், மறைமுகமாக எதிர்ப்பவர்கள். எதிர்ப்பவர்கள் 2 வகை இருக்குது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்கிற சாதி வெறியர்கள் உண்டு. அம்பேத்கர் சிலை போய் செருப்பால் அடிப்பான், சாணியை அடிப்பான், விரலை உடைப்பான். அம்பேத்கர் படத்தை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. அம்பேத்கர் பெயரை சொல்லி இழிவா பேசுவான். இவெல்லாம் பக்குவம் இல்லாத சாதியவாதிகள். ரொம்ப முதிர்ச்சி அடைந்து விவரமா, புத்திசாலித்தனமா, வெளிப்படையாக எதிர்க்காமல் அம்பேத்கரை எதிர்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் தான் RSS கூட்டம், அந்த கூட்டம் தான் பிஜேபி கூட்டம். அவர்கள் வெளிப்படையாக அம்பேத்கரை எதிர்க்க மாட்டார்கள். RSS காரர்கள் அம்பேத்கரை புகழ்வார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி என்று அவருடைய பிறந்த நாளை, நினைவு நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் அம்பேத்கரின் சிந்தனைகளை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள். சாதி ஒழிப்பு அம்பேத்கருடைய சிந்தனைகளில் முதன்மையானது.